உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்தை கொண்டுவர உக்ரைனின் கிரீமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமிக்க அமெரிக்கா ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கு இத்தனை நாள் சப்போர்ட் செய்து வந்த அமெரிக்கா தற்போது தடாலடியாக ரஷ்யா பக்கம் சாய்ந்திருக்கிறது. இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்காத ஜெலன்ஸ்கி கலங்கி போய் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு போர் நிறுத்தம் தேவை, காரணம் உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை சுரண்ட வேண்டும் என்பதுதான். இதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்றன. இப்போது இருக்கும் ஒரே விஷயம் போர் நிறுத்தம் மட்டுமே. போரை நிறுத்தினால் கனிமங்களை தோண்டி எடுக்கும் பணிகளை தொடங்கிவிடலாம். ஆனால் போர் நிற்கவில்லை. எனவே போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்த உக்ரைனின் கிரீமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமிக்க அமெரிக்கா ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இந்த விஷயத்தை ப்ளூம்பர்க் செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் சோவியத் உடைந்த பின்னர் உக்ரைன் தனி நாடாக உருவானது. இங்குதான் அமெரிக்காவின் நாட்டோ அமைப்பு உள்ளே வருகிறது. இதில் உக்ரைனை இணைக்க அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்தார். அமெரிக்காவும் இதை விரும்பியது. ஏனெனில் நாட்டோவில் இணையும் நாடுகளில் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்படும். உக்ரைன் என்பது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எப்படி பக்கத்து நாடோ அதேபோல ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு. பாகிஸ்தானில் சீன படைகளில் நிறுத்தப்பட்டால் நாம் சும்மா இருப்போமா? அதேபோலதான் அமெரிக்க படைகள் உக்ரைனில் நிறுத்தப்படுவதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. உக்ரைன் நாட்டோவில் இணையக்கூடாது, மீறி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் போர் தொடுப்போம் என ரஷ்யா எச்சரித்தது. அப்படிதான் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் போர் தொடங்கியது. இந்த போரில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். போருக்கு அமெரிக்கா வாரி வாரி பணத்தை இறைத்தது. அமெரிக்கா மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டனும் கூட இதற்காக பணத்தை இறைத்தன. அமெரிக்காவில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிபராகியுள்ளார் ட்ரம்ப். கடந்த காலத்தில் அமெரிக்கா கொடுத்த காசை ரிட்டர்ன் எடுக்க ட்ரம்ப் முயன்று வருகிறார். எனவேதான் கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஓகே ஆன நிலையில் தற்போது ரஷ்யா பக்கம் அமெரிக்கா சாய்ந்திருக்கிறது. அதாவது போர் நிறுத்தத்தை சாத்தியமாக்க கிரிமியா பகுதியை ரஷ்யா ஆள ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிரிமியாவை ரஷ்யாதான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இருப்பினும் சர்வதேச சட்ட விதிகளின்படி கிரீமியா உக்ரைனுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் அமெரிக்கா கூட கிரீமியா விஷயத்தில் உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் செய்தது. தற்போது அந்தர்வல்ட்டி அடித்திருக்கிறது அமெரிக்கா. இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் விவகாரம் பற்றி ப்ளூம்பர்க் ஊடகம் எழுதியிருப்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் விவாதமாக வெடித்திருக்கிறது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகுதோ என ஜெலன்ஸ்கி தலையில் கை வைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.